விசுவாசம் பெருக என்ன செய்யணும்? முன்னோடிகளை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 7 சொல்லுது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்படின்னு நம்முடைய விசுவாசத்தில் வளரணும் அப்படி சொன்னா, நமக்கு முன்பாக சென்றிருக்கிற முன்னோடிகள், முற்பிதாக்கள், விசுவாசத்தில் ஜாம்பவான்கள், விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள், இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? அவங்கள நினைக்கணும், அவங்கள பற்றி படிக்கணும், அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு அவர்களை குறித்து நன்றாய் சிந்திக்கணும். பிற்பாடு அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். பார்த்தீங்களா, விசுவாசத்தில் வளர்வது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். நம்முடைய முன்னோடிகள், பைபிள் எத்தனையோ முன்னோடிகள், முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். சபை சரித்திரத்தில் எவ்வளவோ முன்னோடிகள், முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோமா? நமது நேரத்தை விசுவாச விருத்தி அடையும்படி கற்பதில், நாம் கற்றுக்கொள்வதில் செலவிட வேண்டும்.